புலிகளுக்கு வழிகள் அமைத்து கொடுத்த, களம் அமைத்து கட்டுக்கோப்பாக காத்து நின்ற ஒரத்த நாட்டு மண்ணில் எங்களது விவசாய சின்னத்திற்கும் வாக்களித்து நாளைய தலைமுறைக்கு வாழ்வளிக்க வேண்டும் என்று உங்களிடத்தில் வாக்குகளை மட்டுமல்ல, எதிர்கால பிள்ளைகளின் வாழ்க்கையையும் கேட்டு சீமானின் தம்பி தலைவன் பிரபாகரனின் பிள்ளை இன்று உங்கள் மத்தியில். என் அன்பான உறவுகளே, தம்பிகள் பல கருத்துக்களை எடுத்து சொன்னார்கள். திமுகவில் இருந்து என்ன செய்தார்கள், அண்ணா திமுகவில் இருந்து என்ன செய்தார்கள் என்று கேட்டார்கள். அதே போலதான் அவங்க சொல்றான், வெறும் 30 ஆண்டுகள்ல 40 ஆண்டுகள்ல என்ன செய்ய முடியும்னு கேட்கிறான். 6 முறை திமுக, 6 முறை அண்ணா திமுக இதே தமிழ்நாட்டுல ஆட்சியை புரிஞ்சிருக்கு. ஆனாலும் என்ன செய்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, அடிப்படையில் நின்ற அம்மா எல்லாம் பெரிய ஆள் ஆயிருக்கு. அதே போல அவங்க வீட்டுல இருந்தவங்க எல்லாம் பெரிய பெரிய ஆட்கள் ஆயிருக்கிறாங்க. ஆனா நம்ம ஒத்த நாட்டுல இருக்கிற எங்க ஆட்கள் விவசாயிக்கு எந்தவித வாழ்வாதாரமும் இல்லாம, வழியும் இல்லாம, அவங்க மூட்டைக்கு 40 ரூபாய் கொடுத்துட்டு என்னடா செய்யறதுன்னு முட்டு சந்தையில நின்று இருட்டுல நின்று சரக்கடிக்கிற நாம நினைக்கிறான். வேற எதுவும் இல்ல, வேற எதுவுமே இல்லை. இங்க கேட்க சொல்றான், என் அப்பா இருக்கிறாரு திமுக, என் அம்மா இருக்கிறாங்க அவங்களும் திமுக, என் பாட்ட இருந்தாரு அவன் திமுக. பாட்ட இருந்தப்ப திமுக இருந்ததா? திமுக யாரை வாழ வைத்தது? இதோடு யாரை வாழ வச்சிருக்கு? அண்ணா திமுக அப்புறம் வர திமுக இதோடு யாரை வாழ வச்சிருக்கு? ஒரு பசுமாட்டுல அதுக்கு ரத்தம் இருக்கு, காமுல பால் இருக்குங்கிற வரைக்கும் கறக்கிறதெல்லாம் கறந்துட்டு அடிமாடா போட்ட மாதிரிதான் எங்க அண்ணன் கோசி மணியை போட்டாங்க. இங்க இருக்க எங்க அப்பா எம்மாவை போட்டாங்க. அதே போலதான் ஒவ்வொருத்தவங்களையும் போடுவாங்க. அவர்கள் நல்லா வாழ்க்கையில நல்லா வாழ்ந்துட்டு இருக்கும்போது, நடைமுறையா இருக்கும்போது, நீதான் என் சித்தப்பா, நம்ம ஓட்டெல்லாம் முழுவதும் வந்துடணும் வா அப்படின்னு கேட்பான். ஆனா வாக்குன்னு கேட்கும் போது உதயநிதி ஸ்டாலினுக்கும் அவங்க குடும்பத்துக்கு வந்துடுவான், தவிர நம்மளுக்கு தரல, நம்மளுக்கு தரல. ஒருத்த நாட்டிலேயே தமிழுக்காக ஒருத்த நாட்டு மண்ணை உலகம் முழுவதும் தலைவனா பெருந்தலைவனா போட்ட வேண்டிய ஒருத்தவர் நம்ம ஐயா, மொழிப்போர் தளபதியா இருந்தவர் எங்க ஐயா எல் கணேசன் அவர்கள். ஆனா அந்த கணேசன் அவர்களை எல் கணேசன் அவர்களை எந்த நிலைமையில வச்சிருந்தான்? கடைசி நேரத்துல அவர் வீட்டுல இருக்கும்போது 2 தடவை வந்து கருணாநிதி, மதிப்புக்குரிய கருணாநிதி ஐயா பெற்றெடுத்த இந்த அந்தவர் புதல்வர் வந்து பார்த்தாரு. இதுதான் சாதனை. ஆனா அவர் பிள்ளைக்கு இல்லாத தகுதி, எங்கேயே எம்ஆருக்கு பிள்ளைக்கு இல்லாத தகுதி, அஞ்சுகம் பூமொழிக்கு இல்லாத தகுதி இப்போ இருக்கு. அன்பை பழக்க வந்தா அவருக்கு இருக்குன்னா என்ன அவங்ககிட்ட கொள்கை இருக்கு? என்ன கொள்கை இருக்கு? என்ன கோட்பாடு இருக்கு? என்னத்துக்கு எங்க அதிகமான செலவு நடக்குது இந்த நாட்டுல? சீமானுக்கும் எனக்கும் என் தம்பிக்கு அண்ணனுக்கும் இங்க இருக்கிற எங்க வேட்பாளருக்கும் என்ன நாங்க நேர்ந்து விட்டு இருக்கிறோமா? எங்களுக்கும் வருமானம் வேணாமா? வேணும், எங்களுக்கும் வருமானம் வேணும். அதை விட வருமானமா எதிர்கால பிள்ளைகளின் எதிர்காலமா அப்படின்னு பார்த்தா இளைய தலைமுறைகளின் எதிர்காலம் எனக்கு வேணும். அதுக்காக நாங்க நின்றுட்டு இருக்கிறோம். அரசியல் கட்சியில் 6 மணிக்கு மேல போனா அத்தை நோட்டு தருவான். சினிமாவில் போய் கதை டிஸ்கஷன்ல பார்த்தா என்னென்ன தருவாங்கிறது இந்த மக்களுக்கு நல்லா தெரியும். ஆனா அதெல்லாம் விட்டுட்டு எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாம என்னை மாதிரியே எங்கள் ஊரில் இருக்கிற பலர் மாதிரியே என் அண்ணன் தம்பி மாதிரியே எவனும் வெளிநாடுகளிலும் சென்னையிலும் போய் நின்றுவிடக் கூடாது, மண்டிட்டு விடக் கூடாது என்பதற்காக, இந்த மண்ணை மாற்றுவதற்காக, இந்த மலக்கத்தன்மை மண்ணில் மட்டுமல்ல மக்களின் உள்ளத்திலும் இருக்கிறது, அதை மாற்ற வேண்டும் என்பதற்காக இந்த மண்ணில் களமாற வந்திருக்கிறார் எங்க அண்ணன் திருமுருகன். எதுக்கு இங்க வரம் வாங்கி வந்திருக்கிறோம்? என்ன பிரச்சனை? எங்களுக்கு 5000 ரூபாய் போட்டு விடுறோம். எங்களுக்கு எல்லா அண்ணன் தம்பி, நாங்களும் பிறக்கும் போது கையில புலிக்கொடியை புடிச்சிட்டு போறதில்ல. எங்க அப்பா ஆத்தா செஞ்ச பிள்ளை. எங்களுக்கு எல்லாம் உதயசூரியன் தான் வச்சான். நேரா உதயசூரியன் தான் நாங்களாம் பிறந்தோம். எங்க பின்னூர் செந்தில், அவங்க அப்பா, அவங்க பாட்டை, எங்க அண்ணன், நானும் மிகப்பெரிய பிள்ளை செஞ்சிருக்கிறேன். 10வது படிச்சது மறுநாள் முதல் நாள் வஜ்ரத்தை அடிச்சு இப்ப பஸ், அப்ப அது கிடையாது, எழுதுறதுக்கு அவங்க நின்று இருக்கிறேன். ஆனா ஒண்ணு சொல்லி கொடுத்தாங்க,
புத்தகத்தை கொடுத்து அதை எப்படி விட்டடிக்கிறது, எப்படி திருத்தம் செய்யணும்னு சொல்லி கொடுத்தாங்க. அந்த திமுக வந்தவனா? அதனால நீ என்ன செய்யணும்னு நினைச்சாலும் உனக்கு அப்ப நானு. நீங்க இந்த மண்ணை நின்றுட்டு இங்க கஞ்சா வந்துருச்சு, இங்க இது வந்துருச்சு, இங்க வெறும் போல பொருளா இருக்குன்னா ஏன் இருக்காது? ஏன் இருக்காது? ஓனரே அவனா? ஓனர் அவன், அப்ப அவன் தாங்க விற்பான். எப்படி எப்படிங்க சொல்லுவான்? நான் ஒரு பத்திரிகையாளர், பத்திரிகை தமிழ்நாடு மூலம் போயிட்டு இருக்கு. என்னோட மாநாடு டாட்டின்கிறது உலக நாடுகள்ல 94 நாடுகள் படிச்சுட்டு இருக்கிறான். அதுல மூலியமா சத்தியமிட்டு சொல்றேன், காவலர்கள் யாரும் தவறு செய்ய வேண்டும் என்று நிக்கலங்க. அவர்கள் கண்ணியமிக்க காவலர்கள். இன்று நடந்த ஒரு நிகழ்வு நான் சொல்றேன். ஒரு வேற ஊர்ல இருந்த ஒரு காவல்துறை அதிகாரி அவர் பிள்ளைக்கு தஞ்சாவூர் பள்ளிக்கூடத்துல ஒரு மெட்ரிகுலேஷன் பள்ளிக்கூடத்துல சீட்டு வேணும் சார் சொல்லி விடுங்க அப்படின்னாங்க. சொல்லிட்டேன். அந்த சிஸ்டர் ஃபாதரை பாக்குறதுக்கு 1:30 மணிக்கு அவர் போய் பார்க்கணும் பிள்ளைய ஆக்கிட்டு. ஆனா அவருக்கு டியூட்டி 12 மணிக்கு போகணும். போயிட்டாரு, போயிட்டு அடிக்கிறாரு, சார் எப்படியாவது உங்க பிள்ளைய நினைச்சு அங்க போய் பார்த்துக்குங்க, எப்படியாவது என் பொண்ணுக்கு வந்து நாளைக்கு பேசுறீங்கன்னு. ஏன் இந்த இடத்துல தரமான சமமான கல்வி எல்லா இடத்துலயும் இருந்து எல்லா ஊர்லயும் இருந்து இருந்தா எதுக்குற இந்த நிலைமை? பெருமையா பேசுறியே. ஒருத்த நாட்டுக்கு எல்லாமே செஞ்சுட்டாரு எங்க ஐயா, எல்லாமே செஞ்சுட்டாரு. ஒருத்தன் போறான் முகநூல் இல்ல, இங்க என்னடா செஞ்சிருக்காங்க, நான் செய்தியை போடுறான். இங்க கால்நடை மருத்துவமனை கொண்டாண்டாரு, இங்க சாலை கொண்டாண்டாரு, எல்லாமே செஞ்சுட்டாரு. அப்ப எல்லாமே செஞ்சா கச்ச விட்டு வரட்டுறாங்க. நீங்க வெல்றவனா போய் கச்ச விட்டு வரட்டுறாங்க. பஸ்ல நிக்கிறாங்க இல்ல, பஸ்ல நின்று எல்லாமே செஞ்சா காலனியை ஏன்டா எடுத்து வீசுறான்? அவனுக்கு என்ன பதில் சொல்ல நீ ஏன்டா திரும்பி போறீங்க? அப்ப என்ன நடக்குது இங்க? காய் உங்களை தடுக்குது. உங்க வீட்டுல இருந்து வந்த பிள்ளை எங்களுக்கு இந்த அக்கறை இருக்கிற மாதிரி உங்களுக்கும் உங்க வீட்டுக்கு அக்கறை இருந்தா நீங்க பேசுவ. அப்ப எது தடுக்குது? நீ கட்டி இருக்கிற 2 கரை 3 கரை உங்களை தடுக்குது. எங்களை எது அப்படியே முட்டுக்குது? நாங்க உங்க மேல வச்சிருக்க அக்கறை இவனை விட்டுடாத, நீ காக்க வேண்டிய மண்ணையும் மக்களையும் மட்டுமல்ல மாற்று கட்சி போதையில இருக்கிறான் உன் பெரியப்ப சித்தப்பனை காப்பாத்துன்னு சொல்லுது. அதனாலதான் எங்களுக்கும் கார் வாங்கிட்டு பெரிய கார் வாங்கிட்டு போக தெரியாதா? எந்த வேட்பாளர் எவ்வளவு ஒரு நேர்த்தியானவர். இன்னைக்கு இந்த கடையில இருக்கிறவங்க பக்கத்தில் இருக்கிறவங்க தெரிஞ்சுக்கணும். பாத்தீங்கன்னா ஒரு மேடை 2 மணி நேரம் பேசிட்டு போயிடுவான். நீ எங்க இருந்தாங்கன்னா இந்த ஒளி வாங்கியில வந்து சத்தம் உனக்கு வந்துடும். ஆனா அப்படி விடல. இது என் மக்களுக்கு அவங்க உட்கார்ந்து இருக்க இடத்துக்கே போய் சேரணும், அதுக்காக இந்த மேடையை மாத்தணும் சொல்லியிருந்தான் பாரு. அவன் தான்டா மண்ணுக்கானவன், அவன் தான் வாக்கானவன். அதை விட்டுட்டு நீ வரும்போது அங்க இருந்து ஒரு 10 பேர் முன்னாடி எதுக்கு குடும்பக்காரன் வந்தா அப்படியே தோட்டி நாய் வரணும்னு. ஆனா நீ வேட்டு அங்கிருந்து வேட்டு வைக்கிறது ஓட்டு கேட்டு வரும்போது எதுக்கு ஒரு முன்னாடி அப்படியே வணக்கம் 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 சொல்லிட்டு வராங்க? என்ன காரணம்? நீ அப்படி என்னதான் செஞ்சுட்டு இருந்த மண்ணுல? ஒரு கட்சி இருக்கு திமுகன்னு, அந்த கட்சிக்கு இந்த காரணம் தெரியும். அவர் சொல்றாப்புல எங்க ஐயா மாண்புமிகு முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் சொல்றாப்புல, நான் சொன்னதையும் செய்தேன் சொல்லாததையும் செய்தேன். ஆமா நீங்க சொல்லல. அம்மையா கனிமொழிய நான் வந்து என் கட்சியில மிகப்பெரிய பொறுப்பு கொண்டு வருவேன் சொல்லல சாமி, சொல்லல. அதுக்கு ஊழலுக்கு ஊழமா வந்து உட்கார வச்சிருந்தாங்க ஐயா உதயநிதி ஸ்டாலின். நான் என் குடும்பத்துக்கு இருந்தா ஆட்சிக்கெல்லாம் வரமாட்டோம், அதெல்லாம் உழைச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்ப உழைச்சவங்க நிறைய பேர் இருக்கும்போது குறைச்சவங்க மாதிரி நீ வந்து நிக்கிறனா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? அப்ப இங்க யாரு வேணும்? இல்ல எங்களெல்லாம் பார்த்தா உனக்கு ஒரு காலத்துல இருந்தாங்க பாரு, எது செஞ்சாலும் பாசம் தாண்டா பாசம் தாண்டா. அதே போல எங்க அப்பா மாதிரி தெரியுதா அவனுக்கு? இதே கண்ணத்த முடியல 2 சாவுக்கு வந்து இருக்கிறேன். முக்கியமான சாவு 2 சாவு. என் சகோதரன் எங்க அப்பன் செந்திலோட அப்பா செத்துது, அதுக்கு வந்து இருக்கிறேன். அதுக்கப்புறம் விசாரிக்கிறேன் என்னடா கண்ணத்த முடியல அடிக்கடி சாவு நடக்கு, என்னடா நடக்குது? அந்த 1 மாசம் 4 சாவு 5 சாவு என்னடா நடக்குதுன்னு கேட்கிறேன். எல்லாம் குடிச்சிருக்கிறாங்கப்பா, எல்லாம் குடிச்சிருக்காங்கப்பாங்கிறான். குடி போதையினால குடி நோயினால நடந்துட்டு இருக்காங்க எண்ணூறு. இங்க இதை தடுக்க முடியாதா? சில பேர் சொல்றாங்க உடனே தடுக்க முடியாது. ஏன்னா கொரோனா ஒரு நாள் தடுக்குது, கொள்கை இருந்த சீமான் தம்பியும் சீமானும் திருமுருகன் ஒரு நாள் தடுக்க மாட்டோமா? கொரோனாவுக்கு இருக்க சக்தி எங்க பிள்ளைகளுக்கு இல்லையா, தமிழுக்கு இல்லையா? அன்னைக்கு எங்க போய் நக்கிட்டு இருந்த? உனக்கு தேவை, உனக்கு தேவை விவசாயம். என்னோட தொழில் இல்லை, என் வாழ்வியல். ஆனா அதுதான் எனக்கு தொழிலும் கூட.
ஆதி மனிதன் எப்படி நான் வந்தப்ப ஒண்ணு கிடைக்கிறது எனக்கு தெரியாம அடிச்சனும், அதே போல ஒவ்வொரு விவசாயத்தையும் நான் நட்டு வச்சு வளர்த்தது அத்தனையும் எனக்காக செய்தது, என் எதிர்காலத்துக்காக செய்தது. ஆனா அதை விட்டுட்டு கார் கொண்டாங்க. தம்பி அழகா பேசலாம். ஒரு கார் தயாரிக்க 4 லட்சம் தண்ணி தேவைப்படும் தெரியுமா? அவன் ஊர்ல கார் இங்க இருந்து நேர்ந்துட்டு இருந்திருக்கிறான்னா, தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க கார் செய்யறதுக்கு நான் வந்து உனக்கு வேலை செஞ்சு தரேன், உனக்கு தொழில் அமைச்சு தரேன்னு. அப்புறம் எத்தனை இருந்திருக்கீங்க? முட்டை இங்க வாங்கிட்டு போய் அங்க போய் வச்சு அதை வந்து செய்யறது ஈஸியா, சுலபத்தில் யோசிப்பாரு. இந்த ஊர்லயே இருக்கிற முட்டை தஞ்சாவூர்ல இருந்து நீ வாங்கிட்டு வந்தா அது டிரான்ஸ்போர்ட் சார்ஜ்னு வரும். ஆனா ஏன் வெளிநாட்டுக்காரன் இங்க இருந்து கேட்கிறான்? ஏன் கேட்கிறான்னா நீர் பொருளாதாரம் ஒண்ணு இருக்கு. இதெல்லாம் யாருக்கு தெரியும்? உண்மையிலே அக்கறை இந்த மண்ணின் மீதும் மக்களின் மீது இருந்தா புத்தகத்தை படிப்பான். இல்லாட்டி என்ன செய்வான்? புதகுடி எதெல்லாம் வஜ்ரகத்தை அடிப்பான். எப்படி இருந்தாலும் தான் வாழ்ந்தா போதும் அப்படின்னு நினைச்சிட்டா அதுதான் செய்வான். அப்ப இங்க என்ன செய்ய வேண்டியது இருக்கு? இது வரைக்கும் நம்ம ஒரு தேர்தல் வந்து தேர்தலா பார்த்தோம். ஆனா இந்த தேர்தல்ங்கிறது ஒரு 18 வயசு இருக்கு ஒரு பொண்ணுக்கு. அப்போ நம்ம வந்து அந்த பெண்ணுக்கு வரம் பார்க்கும் போது சரி இது நல்லா இருக்கு, சரிப்பா பார்ப்போம், கொஞ்சம் பார்ப்போம். அதே 22 வயசு 25 வயசு 30 வயசு நெருங்கிடுச்சு நம்ம வீட்டு பெண்ணுக்குன்னா அந்த பெண்ணை வந்து எப்படி ஒரு சரியான இடம் நம்ம காம்பிடித்து கொடுப்போமோ அதே போல அடுத்த 5 ஆண்டு இந்த மண்ணை நம்ம சரியான இடம் எடுத்து நம்ம வந்து ஆட்சி அதிகாரத்தை கொடுக்க வேண்டிய தேர்தல் இது. ஏன்னா இது வரைக்கும் வந்து நின்னா எல்லாம் நின்னதுக்கு அப்புறம் ஏமாத்தலாம். இப்போ ஒருத்தன் வரும்போது ஏமாத்திட்டே வரான். 41 பேரை கொண்டு விட்டான். கொண்டு விட்டு இன்னைக்கு ஏமாத்திட்டு இருக்கிறான். என் நண்ப உறவுகள் பக்கத்துல நாடகம் நடக்கும். நாடகத்துக்கு என் அண்ணன் களவாணி படத்துல கூட இருக்கு. திண்டுக்கல் ரீட்டா வந்து நல்லா டான்ஸ் எல்லாம் ஆடும். ஆடுனா என்ன செய்வோம்? பணத்தை குத்துவோம், புகழ் சேர்ப்போம், பருவம் வாங்கி வேணாலும் கொடுப்போம். ஆனா ஊராட்சி மன்ற தலைவராக்குவோமா? இது வரைக்கும் இந்த ஊரை ஆக்கி இருக்கிறாங்களா? நடிகர் வராரு, நடிக்கிறாரு. விஜய் ரொம்ப அழகா டான்ஸ் ஆடுறாரு, காசு கொடுத்தேன், பிளாக்ல டிக்கெட் எடுத்தேன், படம் பார்த்தேன், முடிஞ்சு போச்சு. இல்ல தலைவா நீதான் வரணும் தலைவா, டிவிக்கேன்னா இவங்களையும் மீட்கணும். இப்போ மொத்தம் 3-4 போல நம்மகிட்ட வந்துருச்சு. சாதி போல, மதம் போல, மதம் போலங்கிற மாதிரி இப்ப இந்த சினிமா கவர்ச்சியில் இருக்கிற இந்த போல இருக்கு, கட்சி போலன்னு ஒண்ணு இருக்கு. இது வந்து மீட்டெடுக்கணும்னா ஒரே ஓட்டனால தான் முடியும். அன்பான சர்வாதிகாரி என் அண்ணன் சீமானால் தான் முடியும். அவன் காலத்தை வலுப்படுத்துவதற்காக தான் என் அன்பு உறவுகளே இந்த பின்னையூர் மண்ணை நிற்கிறோம். மதுரையில கண்ணகிக்கு வேணாலும் நியாயம் வந்து காலம் தாழ்த்தி கிடைச்சிருக்கலாம். ஆனா பின்னையூர் மண்ணுல புலிகளுக்கு உதவிய மண்ணுல விவசாயிச்சு நம்ம வெற்றி பெற்றுச்சுங்கிறதா நாளைக்கு வரலாறு சொல்லணும். தமிழ்நாட்டில் எத்தனையோ நாடுகள், எத்தனையோ மாநிலங்கள் இருக்கு, எத்தனையோ மாவட்டங்கள் இருக்கு. ஆனா இந்தியாவில் எந்த மாநிலங்களுக்கும் என் தலைவன் போய் பார்க்கல, எங்க படைகள் அனுப்பல. தமிழ்நாட்டில் எத்தனையோ ஊர்கள் இருக்கு, எத்தனையோ மாவட்டங்கள் இருக்கு. எந்த மாவட்டங்களுக்கும் என் தலைவன் வந்து ஒருத்த நாளை நம்பி அனுப்புறது போல அனுப்பல. ஏன்? புலிகளுக்கு இந்த இடத்துலதான் களம் அமைச்சு கொடுப்பீங்க அப்படின்ற நம்பிக்கை என் தலைவனுக்கு இருந்துச்சு. அதே தலைவனின் தம்பி என் அண்ணன் சீமான் எங்களை அனுப்பியிருக்கான். எப்படியாவது இந்த இடத்த களம் அமைச்சு வா. நாங்களும் சொல்லியிருக்கிறோம். நாங்களே எங்க அப்பன்ட்ட இருந்து எங்க ஆத்தாட்ட இருந்து அதே உப்பு போட்டு எங்களுக்கு சொல்லணும். அந்த மாதிரி எங்க ஊர்ல உள்ளவங்களுக்கும் சூரம் வந்துடும், சொர்ணம் வந்துடும். அடிமையா ஆண்டான் அடிமையா இருக்க மாட்டான், ஆண்டாண்டு ஆள இருக்க மாட்டான். எதுக்கு முன்னாடி யாருமே இல்ல அன்னைக்கு இருந்தான். இன்னைக்கு நீயும் நானும் நிக்கிறோம், இங்க வந்து நிப்பான் அப்படிங்கிற நம்பிக்கை நிக்கிறோம். எல்லாம் திமுக அதிமுக பெரிய பற்றோட இருக்கிறாங்களா? ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய பற்றா? ஏன் அம்மா தான் எனக்கு எல்லாம்னா கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா தாய் கழகத்துல சேர்ந்துட்டேங்கிறான். நான் அந்த டைட்டிலே போட்டேன், அம்மா கழகத்தில் இருந்து தாய் கழகத்தில் சென்ற தியாகி அப்படின்னு போட்டேன் பத்திரிகை செய்தியை. இது என்னது அசிங்கம் இல்லையா? அது எல்லா வேலையும் நல்லா செஞ்சிருக்கிறாரு. அவரிடம் போனா எல்லாமே செஞ்சிடலாம். அவர்கிட்ட அதை எப்படி முடிவு பண்றான் என் உடம்புல? இவரு மேல அடிமையா இருப்பாரு, அவர் மகனுக்கு ஒரு அடிமை, அவருக்கு ஒரு அடிமை, அவருக்கு ஒரு அளவை. இங்க அப்படிலாம் கிடையாது. நேரா போய் திரும்ப நேரா பார்க்கலாம், போன் அடிக்கலாம். சரியா நேர்த்தியா இருந்துச்சுன்னா, நியாயம் இருந்துச்சுன்னா, தான் சொந்த கட்சிக்காரன் தவறை செய்தாலும் சீமான் தம்பி செய்ய மாட்டான், தவறை செய்தாலும் சங்க பொடிப்பான் திருமுருக. அது போல சொல்ல முடியுமா? இதுக்கு முன்பு வென்ற அதிமுக திமுகவில் வென்ற எந்த சட்டமன்ற உறுப்பினர் சொல்ல முடியுமா? தன் கட்சிக்காரனிட ஒருத்தர் காசு வாங்க வேலை வாங்கி கூட்டம் சொல்ல முடியுமா?
இந்த ஊர்ல ஓட்டு வாங்கினாங்க. ஓட்டு வாங்கிட்டு சத்துணவுக்கு நான் பேசியிருக்கிறேன். சத்துணவு 1000 விலைக்கு 4 லட்சம் சார் சொல்லியிருக்காரு, 2 லட்சம் பேசியிருக்கிறான். பிஞ்சு செருப்பை தெரிவிப்பேன். என் பக்கத்துல ஒரு மைக்க வைப்பேன், வந்து உட்காந்துருக்கணும். உட்காந்து நான் இந்த வேலைக்கு ரேஷன் கடைக்கு ஆள் போட்டிருக்கீங்க. ரேஷன் கடைக்கு எத்தனை லட்சம் ரூபா, எத்தனை லட்சம் ரூபா வந்து தரணும்? உன் தலைவனுக்கு வேற எவ்வளவு தரணும்? ஏன் சரக்கு வித்து தாலி எடுத்து சம்பாதிக்கிற பத்தாதா? வயிற்று அடிச்சு சம்பாதிக்கணுமா? அந்த வேலைக்கு வரவங்க எவன்டா வருவான்? நீ ஏதாவது ஒரு ஐஏஎஸ்ல வரவன், ஒரு ஐபிஎஸ்ல வரவங்க சம்பாதிச்சுக்க. ரேஷன் கடைக்கு வரவங்க, சத்துணவு 1000 வரவங்க யாரும் வருவாங்க? தாலி எடுத்தவங்க, உங்க சரக்கு, உங்க டாஸ்மாக் சரக்கு கொடுத்து தாலி எடுத்தவங்க எங்க அக்கா தங்கச்சிக்கு தான் வருவாங்க. இல்ல வெளிநாடுக்கு நம்பி எப்படியாவது நாட்டில் வாழவே வழியே இல்ல, என்ன செய்யறது? நாங்க இல்லையா புருஷன் இந்த லட்சத்துல தான் இருக்கிறான், இந்த கரையில தான் இருக்கிறான், அக்கறையில் நம்ம திமுக அண்ணா திமுக இல்லைன்னு தெரியாம ஏன் இருக்கிறாங்க தெரியாம எங்க அக்காக்களும் ஏமாத்தி நீ வந்து ஓட்டு போட்டுன்னு சொல்றாங்க பாருங்க. கட்டின பாதுகா தாலிக்கு தாலி மேல வச்சிருக்க நம்பிக்கைக்காக வாக்கு செலுத்துற அக்கா வந்து அங்கச்சோம் வெளிநாடுகளில் போய் ஏதோ இவங்களுக்கு ஒண்ணு இறந்துடுறாங்க, ஏதோ நோய்வாய்ப்பட்டு வந்துடுறாங்க. கற்பனையா சொல்லல, பல பேரை நானே காப்பாற்றி இருக்கிறேன். பல பேரை நாம் தமிழர் கட்சியில வந்து பல பேர்களை நம்ம காப்பாற்றி இருக்கிறோம். இப்படி பல இடங்கள்ல உயிரை பணைய வச்சு நின்னதுக்கு அப்புறம் நம்ம எவ்வளவு பேச வேண்டியது இருக்கு. அதே சமயத்தில் நம்ம பார்க்கணும்னா பல விஷயங்கள் இந்த இடத்துல மக்களுக்கு தெரியாம இல்ல, நம்பிக்கை வைக்கல. என்ன இந்த சின்ன பையனுங்க இருக்கிறாங்க, சீமா இவ்வளவு பெருசு இருக்கிறாரு, அங்கிருந்து வராரு, இவங்க என்ன செஞ்சிருவாங்க அந்த எண்ணம். என் அன்பான மக்களே, 2 நாட்களுக்கு முன்னாடி எங்க அண்ணன் சீமான் சொன்னாரு, ஏன்டா பணம் கொடுக்குறவங்க 50,000 ரூபாய்க்கு மேல பணம் எடுத்து போக முடியாதுன்னு சொல்லிவிட்ட. இங்க மாடு விற்க போறவங்க, ஆடு விற்க போறவங்க, விவசாயத்துக்கு போறவங்க, மருத்துவமனைக்கு போறவங்க எப்படா போவான், என்னடா பண்ணு கேட்டார். ஆட்சி அதிகாரத்துல சீமான் இல்ல, நாம் தமிழர் கட்சி இல்ல. நேற்று பிரேக்கிங் செய்தி அதுதான். நேற்று பிரேக்கிங் நியூஸ் என்ன தெரியுமா? 50,000 மருத்துவத்துக்காக 50,000 ரூபாய்க்கு மேல எடுத்து செல்றவங்க வாட்ஸ்அப்ப கட்டினா போகணும்ட்டான். சொல்லாம செய்வான் தலைவர் பிரபாகரனின் தம்பி செய்வான். இதை புரிஞ்சுக்கணும். வெளியில ஏதோ நின்றுகிட்டு இல்லப்பா நம்மளாம் அப்படிலாம் இல்லப்பா, அவங்க வந்துருவாங்கப்பா, அவங்க கட்சி தலைவன் அவங்க பேச பயப்படுவாங்க. நல்லவனை புரிஞ்சுக்க. என்கிட்ட மனு கொடுக்குறவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க. நான் திருப்பி திருப்பி சொல்றேன், அண்ணா திமுக காரவங்க, திமுக காரவங்க, அமமுக காரவங்க மனு கொடுக்குறவங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. வாங்க காட்டுறேன். இங்க காவல் நிலையத்தில் என்ன இருக்குங்கிறது எனக்கு தெரியும். ஆட்கள் பற்றாக்குறை நிறைய இருக்கு. அவர்கள் பாவத்தை வாங்கக்கூடாது. இந்த பாவத்தை வாங்காம அவர்களை பண்பட்டவர்களாக அவர்கள் படித்து எப்படியாவது நம்ம சட்டம் ஒழுங்கை காக்க வேண்டும் என்று அந்த சிங்க கட்சி வந்தாங்க. அவரை சிங்கம் போல வாழ வைப்பான் சீமானின் பிள்ளைகள், சீமானின் ஆட்சியில். அதற்காக நாச்சும் நீங்க விவசாய சின்னத்துக்கு வாக்கு செலுத்தணும். இங்க பல பிரச்சனைகள் இங்க இருந்துகிட்டு இருக்குது. வீட்டுல என் தம்பி சொன்ன மாதிரி பல பேர் இளம் விதவைகளா இருக்கிறாங்க. தாலி அர்த்தவனுக்கு வாங்க வாக்கா எந்த ஆண்டாண்டு காலம் இந்த மண்ணை காக்க, மக்களை காக்க, இழந்ததை மீட்க இருக்கிற விவசாய சின்னத்துக்கு உங்களுக்கு வாக்காங்கிறத உங்க வயிற்றுக்குள்ள சீமானின் தம்பி நான் கேட்கிறேன், நீ முடிவு பண்ணிக்க. இங்க நீ வென்றாதான் நாங்க உங்களுக்கு செய்வோம் இல்ல. நீங்க திருமுருகனுக்கு வேட்பாளரை நிப்பாட்டினதுக்கு அப்புறம் அவர் வந்து வேலை செய்யல, அதுக்கு முன்னாடி வேலை செஞ்சிருக்கிறாரு. நாங்க கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி போய் வேலை செஞ்சவங்க. நாங்க கட்சி கட்டியது ஒரு ஆக்சிடென்ட், ஒரு விபத்து. எங்களுக்கு அரசியல்ங்கிறது வெறும் அந்த பிழைப்பு வாதம் அல்ல, எங்களுக்கு தொழில் அல்ல. ஆண்டாண்டு காலமா அந்த பூதம் கம்பெனி, அந்த கம்பெனி 9,000 லட்சம் கொடுக்கிறது, அதுவும் மாத்திரை சாப்பிட்டு சாகுறது, அதுவும் இவனுக்கு இவன் முடிய அவங்க எடுக்கிறது, அவங்க முடிய இவங்க எடுக்கிறது, அவன்கிட்ட ரத்தம் இருக்கிற வரைக்கும் அவனை வாழ வைக்கிறது, அதுக்கப்புறம் சத்தம் இல்லைன்னா அவனை ஒதுக்கி விட்டு அசிங்கப்படுத்துறது. நான் பல பேர் நேரம் சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன். அது போல எண்ணங்கள் என்னைக்கும் நாம் தமிழர் கட்சியில் இருந்தது இல்லை. ஏமா இது பொழிப்பில்லை, என்னைக்கு யாரையும் ஏமாத்தாது, என்னைக்கு ஏமாத்தாது. நம்புங்க, நம்பி இந்த ஒரு முறை நீங்க வாக்கு செலுத்துங்க, விவசாய சின்னத்துக்கு வாக்கு செலுத்துங்க. என்ன செய்த முடியும் மட்டும் நீங்க கேட்டாருங்க. எல்லாம் செய்யறது கோடி கனவுகள் எங்கள்கிட்ட இருக்கு. கூடி ஆட்சி செய்ய வாருங்களின் உறவுகளை நான் உங்களுக்கு நினைக்கிறேன். அதற்காக ஒரு நல்ல ஒரு வேட்பாளர் கொண்டாட நிப்பாட்டுங்க. நியூஸ் தமிழ் 24 நிப்பாட்டுற மாதிரி கொண்டு நிப்பாட்டுங்க. ஓட்டநாடு வேட்பாளர்களை வசதி நிப்பாட்டுங்க. நீ என்ன செய்வ, நீ என்ன செய்வ, நீ என்ன செய்வன்னு கேளு. இல்லாட்டி மாநாடு நானே கேட்கிறேன், நீ என்ன செஞ்சிருக்கிற, இப்ப நீ என்ன செய்ய போற கேட்கிறேன். யாரு சரியா சொல்றாங்களோ
சொல்வது மட்டும் இல்லாம அதுக்கான தீர்வுகளை வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு வாக்கு செலுத்து. சத்தியம் விட்டு சொல்றேன், சத்தியம் விட்டு என் தலைமையின் சத்தியம் என்று சொல்றேன். அது வந்து அண்ணன் திருமுருகன் மட்டும் தான் செய்வார். அவர்கிட்ட அந்த கனவுகள் இருக்கு. அந்த கனவுகளை வச்சிருக்க அந்த பிள்ளையை நீங்க செய்யணுமா, இல்ல களவாடுறதுக்காக கட்சிக்கார வேட்டியை மாத்திரம் அவனுக்கு வாக்கு செலுத்தணுமாங்கிறத நீ முடிவு பண்ணணும். இல்ல நான் இப்படிதான் இருப்பேன்னா எப்படி இருக்கும், இந்த கம்பம் இருக்கும் ஆனா வெளிச்சம் இருக்காது. இப்படிதான் இருக்கு இந்த நாடு. ஆட்சி இருக்கும், அதிகாரம் இருக்கும், போலீஸ் லாக்காவோட அமைச்சர் ஐயா ஸ்டாலினா இருப்பாரு. ஆனா எது நடந்துருச்சுன்னு சொன்னா அப்படியா எனக்கே தெரியல அப்படின்னு பாரு. ஆனா இங்கெல்லாம் அப்படிலாம் இல்ல. ஒவ்வொருத்தரும் சீமானம் நிற்பான், சீமான் என் தலைவன் பிரபாரம் நிற்கிறான். அதை புரிஞ்சுக்கிட்டு என் அன்பு மக்கள் லீக்குவானிய வெறும் 31 ஆண்டுகள் அந்த சிங்கப்பூர மாற்றியது போல நாங்கள் வெறும் 3 ஆண்டுகள் திருமுருகன் வச்சு இந்த உரத்தை நான் புரட்டி காட்டுறேன். அத்தனை அதிகாரமும் அத்தனை ஆட்சிகளும் அத்தனை செயல்பாட்டு வரைவுகளும் என்கிட்ட இருக்கு. அண்ணன் எல்லாரும் அப்படி நிற்பான். அதை நம்பி ஒரே ஒரு முறை எத்தனாவது இடத்துல விவசாயத்துக்கு இருந்தாலும் பிரச்சனை இல்லை, முதலிடத்துல கொண்டாடணும், சீமான முதல்வராகணும், ஓம் புள்ளதான் முதல்வராக இருக்கணும் முடிவு பண்ணிட்டேன். எத்தனை ஆண்டுகள் கருணாநிதி மூலமாக ஆட்சி வைத்தார், எத்தனை நாள் கருணாநிதியோட பேரவை முதலமைச்சர் ஆக்குறதுக்கு வேலை பார்த்துட்டு இருக்கிற உன் வயிற்று புள்ள, உங்க வீட்டு புள்ள நாங்க நிக்கிறோம். நம்பி நில்ல, நாங்க உயிர் இருக்கிற வரைக்கும் உங்களுக்காக நிற்போம். இங்க விவசாய சின்னத்துக்கு வாக்கு செலுத்து, உறுதியா வந்து வெல்லுவோம். அது நாளை என்னோட வரலாறு சொல்லுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இந்த மேடை அமைத்து கொடுத்த அத்தனை பேருக்கு என்னோட நன்றியும் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.